நெத்தன்யாகுவுக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம், உருவாகும் புதிய சிக்கல். காசா போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலின் 200 துருப்புகளை அமெரிக்கா களமிறக்கியது ஏன்? சுட்டு வீழ்த்தப்பட்ட பயணிகள் விமானம், குற்றத்தை ஒப்புக்கொண்ட புட்டின். உலகின் எந்த மூலைக்கும் 20 நிமிடங்களில் அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்த சீனா. காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ள நிலையில் புதிதாக தேர்தல் முன்னெடுக்கப்பட்டு நெத்தன்யாகுவின் ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் போகலாம் அல்லது சிறைக்கு அனுப்பப்படலாம் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் மக்களுக்கான தொலைக்காட்சி உரையில் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தனது நோக்கத்தை அடைய கடுமையான உள்நாட்டு மற்றும் சர்வதேச அழுத்தத்தை எதிர்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்றால் போருக்கு திரும்பும் அச்சுறுத்தலை அவர் மீண்டும் முன்வைத்தார். ஹமாஸ் படைகள் நிராயுதபாணியாக்கப்படும், காசாவில் அவர்களின் செயல்பாடுகள் ஒடுக்கப்படும் என்றார். இது எளிதாக முடிவுக்கு வந்தால் அது நல்லது என குறிப்பிட்ட நெத்தன்யாகு, இல்லை என்றால் வலுக்கட்டாயமாக சாதிக்கப்படும் என்றார். வெள்ளிக்கிழமை முதல் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வருகிறது. இதனையடுத்து 72 மணி நேரத்தில் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க உள்ளது. பதிலுக்கு இஸ்ரேல் சிறையில் வாடும் 2000 பாலஸ்தீன மக்கள் விடுதலை பெற உள்ளனர். ஆனால் இதன் அடுத்த கட்டம் என்ன என்பது உறுதி செய்யப்படவில்லை. இஸ்ரேலுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய 24 மாத தொடர் மோதலை முன்னெடுத்து தாம் சாதித்ததாக நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நெத்தன்யாகுவின் வெள்ளிக்கிழமை உரையை வெறும் தேர்தலுக்கான பரப்புரிமை என்றே விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஹமாஸ் முன்னெடுத்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் நெத்தன்யாகுவின் செல்வாக்கு குறிப்பிடத்தக்க வகையில் உயரவில்லை. ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள நெத்தன்யாகு தேர்தலை எதிர்கொள்ளாமல் இருக்க கிடைத்த வாய்ப்பாக காசா மீது போர் பிரகடனம் செய்தார். தற்போது இஸ்ரேலில் தேர்தல்கள் சுமார் 1 வருடத்துக்குள் நடைபெற உள்ளன. பெரும்பாலான விமர்சகர்கள் 6 மாதங்களுக்குள் முன்னெடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா தங்களது துருப்புகளை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிப்பதற்காக மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 200 அமெரிக்க துருப்புகள் இஸ்ரேலுக்கு இடமாற்றப்பட்டு இருப்பதாக அமெரிக்கா தகவல் தெரிவித்துள்ளது. இந்த அமெரிக்க இராணுவ குழுவின் முக்கிய நோக்கம் பல்நாட்டு பணிக்குழுவை நிறுவி அமைதி ஒப்பந்தத்தை ஆதரவளிப்பதாகவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு கட்டுப்பாட்டு மையம் அல்லது பொது இராணுவ ஒருங்கிணைப்பு மையம் என்று அழைக்கப்படும் இந்த இராணுவ பணிக்குழு எகிப்து, கத்தார், துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழுவாகும். இது அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளையின் அறிவுறுத்தலின் கீழ் செயல்படும். ரஷ்யாவில் எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான ரஷ்யர்களுக்கு பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா முழுவதும் எலக்ட்ரானிக் மிலிட்டரி டிராஃப்ட் நோட்டீஸ் எனும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எலக்ட்ரானிக் மிலிட்டரி டிராஃப்ட் நோட்டீஸ் என்பது மக்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்கள் முதலான அடையாளங்களை சரிபார்ப்பதற்காக அரசு பொதுமக்களுக்கு விடுக்கும் ஒரு அழைப்பு ஆகும். ஆனால் உண்மையில் அது இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக ஒரு மறைமுக திட்டம் என்கிறார் சட்டத்தரணி. இது ரஷ்யாவின் சகஜம்தான் என்று அவர் கூறுகிறார். அதாவது அடையாளங்களை சரிபார்ப்பது போல் அழைக்கப்பட்டு மக்களை இராணுவத்தில் சேர்க்கும் ஒரு திட்டம் இது எனலாம். 2022ஆம் ஆண்டு இராணுவத்துக்கு ஆள் சேர்க்க புட்டின் முற்பட்ட போது அது தெரிந்ததும் லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்யாவிலிருந்து வெளியேறுவதற்காக எல்லை நோக்கி புறப்பட்டார்கள். ஆகவே இம்முறை வெளிப்படையாக இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கான நடவடிக்கையாக இல்லாமல் அடையாளங்களை சரிபார்ப்பது போல் மக்களுக்கு எலக்ட்ரானிக் மிலிட்டரி டிராஃப்ட் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. அந்த டிஜிட்டல் பதிவேட்டில் ஒருவருடைய பெயர் பதிவானதும் அவர் ரஷ்யாவை விட்டு வெளியேற தடை விதிக்கப்படும். ஆக பொதுமக்களுக்கு ரஷ்ய எல்லைகள் மூடப்பட்டுள்ளன எனலாம். இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் ரஷ்யா 2,81,550 போர் வீரர்களை இழந்துள்ளதாக இரகசிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது. அசர்பைஜானி பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யா பொறுப்பேற்பதாக புட்டின் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பாகுவிலிருந்து புறப்பட்டு ரஷ்யாவின் செச்சினியா குடியரசின் குரோஸ்னியா நோக்கி சென்ற அசர்பைஜானி ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் பயணித்த 38 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் தஜிகிஸ்தான் தலைநகர் துசான்பேவில் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவுடன் நடந்த சந்திப்பின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் டிசம்பரில் நடந்த பயணிகள் விமான விபத்து சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு
ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் தான் காரணம் என்றும் புட்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ட்ரோன்களை குறிவைத்து ரஷ்யா இந்த ஏவுகணைகளை ஏவியதாகவும், அதே சமயம் 2 ஏவுகணைகளும் விமானத்தின் மீது நேரடியாக மோதவில்லை, மாறாக சுமார் 10 மீட்டர் இடைவெளியில் ஏவுகணைகள் சுய அழிப்பு செய்யப்பட்டதாகவும் புட்டின் தெரிவித்துள்ளார். உலகின் எந்த மூலையையும் வெறும் 20 நிமிடங்களில் தாக்கக்கூடிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவும் திறன் தங்களுக்கு இருப்பதாக சீனா மிரட்டல் விடுத்துள்ளது. சீனா தாக்கப்பட்டால் பேரழிவு தரும் விளைவுகள் உறுதி என்றே சீனா மற்றும் உலகமயமாக்கல் மையத்தின் துணைத் தலைவர் விக்டர் காவ் எச்சரித்துள்ளார். தங்களின் கொள்கையில் சீனா மிகவும் தெளிவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள காவ், தங்கள் தரப்பிலிருந்து எப்போதும் முதல் தாக்குதல் முன்னெடுக்கப்படாது என்றார். ஆனால் 2வது முறையாக சீனாவை தாக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். 2வது உலகப் போர் முடிவடைந்ததன் பிற்பாடு 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனாவின் வருடாந்திர வெற்றி தின அணிவகுப்பின் போது தனது இராணுவ வலிமையை அந்த நாடு வெளிப்படுத்தியது.